பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவது மிகுந்த பெரிய சந்தோஷம். தொடர்ந்து இந்த ஆதியாகமங்களிலே யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கிறோம். இந்த நாளிலும் கூட அதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் ஒவ்வொரு ஊர்களில் கூட்டங்களை நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இந்த வாரம் நமது தமிழ்நாட்டின் தலைநகராகிய சென்னையில் வைத்து நாம் கூட்டங்களை நடத்துகிறோம். மதத்துக்கு ஒரே ஒரு முறை தான் அந்த சந்தர்ப்பம். சென்னையில் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் அநேகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை சென்னையில் பல்லாவரத்திற்கு பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அந்த பல்லாவரம் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப் இறங்கி உள்ளே வந்தீங்கன்னா அங்கே தூணாக இருக்கும். அதுக்குள்ளே பின்னால் கடைசியில் லிஃப்ட் இருக்கும். அதில் ஏறி 4வது மாடியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே நான் உங்களுக்கு காத்திருப்பேன். சென்னையில் கர்த்தர் ஊழியத்திற்கு நல்ல டீமை கொடுத்துருக்கிறார். நிறைய தம்பிமார்கள்லாம் இருக்காங்க. எனது அருமை நண்பர் மங்கராஜ் அவர்கள் பொறுப்பாக இருந்து எத்தனையோ வருடங்களாக அங்கே வருகிற ஜனங்களுக்கு நல்ல விருந்தளித்து வருகிறார்கள். இந்த மாதமும் அவர் அளிக்க இருக்கிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் அலைதிரண்டு வரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக அடியார் தனித்தனியாக ஜபிப்பேன், திறப்பில் நிற்பேன் என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். நமது ஊழியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வரும் அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லம் ஆண்டுடைய கிருபையினாலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, வயதானவர்கள். நீங்களும் கூட இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் கடைசி நாட்களிலே நீங்கள் ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுவீர்கள் என்றால் இந்த இடம்தான் சரியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன். எப்பவும் ஊழியக்காரங்க வந்து ஜெபத்தை நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அங்கே எப்பவும் ஜெபம் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது. தேவனுடைய மாளிகை திறந்தே தான் இருக்குது. சௌந்தர்ய அம்மாலாம் அங்கே இருந்து எப்பவும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கையை வைத்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நல்ல சாப்பாடு 3 நேரமும் அங்கே கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அநேகருக்கு நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றேன். அத்தோடு கூட நம்முடைய ஊழியத்தின் சார்பாக பக்கத்தில் 3 ஏக்கர் சப்பா கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நாம் எப்படியாவது ஒரு அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஒரு குட்டி ஸ்கூலையும் இந்த வருஷம் ஜூன் மாதம் எழுப்பணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. ₹1 கூட நம்மகிட்ட இல்லை. இதனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அதை 10,000 பங்காக வைத்திருக்கிறோம். எவ்வளோ ஒரு பங்குகளை வாங்க முடியுமோ வாங்கிக் கொள்ளுங்கள், தாங்குங்கள். நீங்கள் கொடுக்குற பணம் அனாதை பிள்ளைகளை வாழ்விக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவுனார மாத்திரம் அனுப்புங்க, என்ற பணமே இல்லையா அப்படின்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதுவே எவ்வளவோ பெரிதானு. எனவே இதையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, பாருங்கள், தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 40வது அதிகாரம் ஆதியாகமம் 14வது வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது பானபாத்திரக்காரனே, 3 நாளில் நீ அரண்மனைக்கு போகிற, ஆண்டவர் உனக்கு இழந்து போன எல்லாத்தையும் தரப்போகிறார். உன் சொப்பனத்தின் அர்த்தம் அதுதான். நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது, நீ பார்வனுடைய மடியில் போய் மறுபடியும் உட்காரும் பொழுது நீ என்னை நினைத்து கொள்வாயா? ஒரு ஊழியக்காரன்
பரிதாபமாக அந்த பானபாத்திரக்காரன் எனப்பட்ட நாசிலே சுவாசமுள்ள ஒரு மனிதனிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைப்பதையும் கெஞ்சி கேட்பதையும் காண்கின்றோம். நீ வாழ்வடைந்திருப்பாய், நீ நல்லா இருப்பாப்பா, நீ என்ன நினச்சிக்குவியா, பார்வோன்ட்ட என்னை பற்றி சொல்லி என்னை இந்த இடத்துலேருந்து வெளியே நீ கொண்டு வருவியா, நான் ஒரு அப்பாவி, நான் எந்த குற்றத்தையும் செய்யலை, நான் ஒரு எபிரேயன் களவாய்ந்து தாண்டுக்கு கொண்டு வரப்பட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், என்னை நீ எப்படியாவது கொண்டு போயிருவியா, நீ பார்வோன்ட்ட என்னை குறித்து சொல்லுவியான்னு சொல்லி அங்கே கெஞ்சி கேட்பதை காண்கின்றோம். என்னை மிகவும் பாதிக்கின்ற இடங்களில் இதுவும் ஒன்று. யோசேப்பு தவறு செய்தார். அவர் மாபெரும் ஆணுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும், ஆவியை பெற்றிருந்தாலும், அவரும் ஒரு மனிதனாக இருந்தபடியினாலே ஆங்காங்கே சில தவறுகள் அவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. முதலாவது தவிர அவர் தன் சொப்பனங்களை யாரிடத்துல சொல்லக்கூடாது அவரிடத்துல சொன்னார். திருடன் கையில் போய் சாவியை கொடுத்தார், அண்ணன்மார்கிட்ட சொன்னார். அதனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு வேதனையான நிலைமை. ரெண்டாவதாக ஒரு சாதாரண மனிதனிடத்தில் போய் அவர் நம்பிக்கை வைத்து கடவுள்கிட்ட கேட்குறத விட மனுஷன்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு பானபாத்திரக்காரன் கையை பிடித்து கொண்டு கெஞ்சுகிறார். நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைவு கூற மாட்டாயா? உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வரும், மெட்ராஸில் படிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், நல்ல ஃப்ரெண்ட் இருந்தார். ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப அடித்தடிலாம் முன்னால் நிற்பார். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்காக அவர் உயிரையும் கொடுப்பார். அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் குடும்பத்தில் எல்லாரும் சிங்கப்பூருக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் இல்லையா, நான் எங்கெல்லாமோ ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி போச்சு. அதனால் என் நண்பர் இடத்துல என்னையும் நீங்கள் அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போவீங்களான்னு அடிக்கடி கேட்பேன். கண்டிப்பாக கிறிஸ்டோஃபர் நோனே சொல்ல மாட்டார். அப்போ ஒருக்கா அவர் சிங்கப்பூர் போகும்போது எனக்கு இப்போ அவசரமாக 30,000 ரூபாய் பணம் தேவைப்படுகிறது, நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னார். நானும் கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி நான் அவர்கிட்ட கொடுத்தேன். நான் போய் உங்களுக்கு உடனே அனுப்புகிறேன், உங்களே நான் கூட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவரை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் நானும் 2-3 ஃப்ரெண்ட்ஸும் போய் அவரை ஏற்றி விட்றோம். அப்போ ஒரு கையை பிடித்து கொண்டு, நண்பரே என்னை மறந்து விடாதிருங்கள், கடன் வாங்கி உங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறேன், என் குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்னை அந்த ஊருக்கு கூட்டு போயிருங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டேன். எப்படி யோசிப்பு இந்த பானபாத்திரக்காரனை நம்பி நான் கேட்டேனோ அதே மாதிரி அவரை நம்பி கேட்டேன். அவர் போய் உடனே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னார். 1 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, எத்தனையோ வருஷம் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த நண்பரை குறித்து ஒன்றுமே நான் கேள்விப்படவில்லை. எல்லாம் அப்படியே போய்விட்டது. எப்படி பானபாத்திரக்காரனை இந்த யோசிப்பு நம்புகிறாரோ நான் அதே மாதிரி நண்பரை நம்பினேன். என் நம்பிக்கை அவர் மீது வைத்தேன், ஆண்டவர் மீது வைக்காதபடிக்கு. அப்பொழுது எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன். அநேக நேரங்களிலே இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் எனப்பட்டவர்கள் எல்லோருமே செய்கின்ற ஒரு ஜென்ரல் மிஸ்டேக் என்னென்னா, கர்த்தரை நம்ம தேடிட்டு இருந்தாலும், அவர்கிட்ட நம்ம நெருக்கமாக இருந்தாலும், சூழ்நிலைகள் நம்ம அதிகமாக நெருக்கும் பொழுது இந்த உலகத்தாரிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்து விடுகிறோம். அரசியல்வாதிகள் மேல் நாம் நம்பிக்கை வைத்து விடுகிறோம். பணக்கார நண்பர்கள் மீது நம்பிக்கை வைத்து விடுகிறோம். பெரிய பெரிய கார்கள் அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டோம். இவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி அநேக நேரங்களிலே நாம் தவறான ஒரு முடிவை நாம் எடுத்து விடுகிறோம். அவங்ககிட்ட போய் கெஞ்சிரும், நீங்கள் வாழ்வடைஞ்சிருக்கும் போது என்னை நினச்சிக்கிடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் அது ஒர்க் அவுட்டே ஆகாது, அது நடக்கவே நடக்காது. மனிதர்களை நம்புவதை தயவு செய்து விட்டு விடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார். அப்படியா, அவர் விலகி போயிடுவார். அவர் உதவி செய்யணும் வந்திருப்பார் ஆண்டவர். ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டுட்டு இவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கும் போது, அப்படியா சரி மகன் கேட்டு வாங்கிக்கோ உங்களுக்குன்னு சொல்லி அவங்க ஆண்டவர் ஒதுங்கிக்குவாங்க. இது தேவனுடைய பார்வையில் அநியாயமான ஒரு காரியமாக இருக்கும். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அவர் மீது மாத்திரமே இருக்க வேண்டுமே அன்றி எந்த நாசிலே சுவாசம் அல்ல எந்த மனிதன் மீது இருக்கவே கூடாது 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 என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். You should be very much aware that your faith, your trust must not be in any human being who got birth in the last worlds. எனவே நாம் வாழ்க்கையில் கவனமாக ஓடும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் கவனமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கை ஆண்டவர் மீது மாத்திரமே இருக்கட்டும். நட்பு யார் கூடனாலும் இருக்கட்டும். ஆனால் நம்பிக்கை என்பது ஆண்டவர் மீது மாத்திரமே இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் தயவாய் நினைவூட்டுறேன். எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் சாதாரண ஒரு மனுஷன் போய் கேட்டார் அப்படிங்கிறது நமக்கு வருத்தத்தையும் வேதனையும் அது ஏற்படுத்துகிறது. உடனே அவன் என்ன சொல்கிறான், கண்டிப்பாக 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 போனவுடனே முத காரியமே உங்களை பற்றி தான் நான் பார்வன்ட்டு சொல்லுவேன், உங்கள்கிட்ட இருக்கிற வரங்களை பற்றி சொல்லுவேன், உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை பற்றி சொல்லுவேன், சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் சொன்ன நடந்துச்சுன்னு சொல்லுவேன்னு சொல்லி அவன் அஷ்யூர் பண்ணுறான். மனுஷன் அப்படி தான் அஷ்யூர் பண்ணுவாங்க. ஆனால் அதை நினைப்பானா, நினைக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் எவ்வளோ வாக்குறுதி கொடுக்குறாங்க,
எலெக்ஷனுக்கு முன்னால். ஆனால் பின்னால் அது செய்வாங்களா? செய்யலாம், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு எது சார்பாக இருக்கிறதோ அதை தான் செய்வாங்க. அது அப்படி செய்யணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. இதை நாம் புரிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும். இரண்டாவதாக அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். பிரியத்துக்குரியவர்களே, ஆதியாகமம் 40வது அதிகாரம் 20வது வசனம். 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜன்ம நாளாக இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாயில தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தர் மத்தியிலே உயர்த்தி பானபாத்திரக்காரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அப்படியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிலின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. அல்லேலூயா. யோசேப்பு இருக்கிற வரம் சும்மா இல்லைங்க, அபிஷேகம் சும்மா இல்லை. அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். அவர் சொன்னது அப்படியே நடக்குது. 3 நாளில் அப்படி கேட்டாபில்ட்டான். இங்கே இருக்கிற ஜெயிலில் இருந்த அந்த பானபாத்திரக்காரர் டக்குன்னு அரண்மனையில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக அவர் மடியில் போய் உட்கார்ந்து கொள்கிறார். ஆனால் சுயம்பாவின் தலைவன் கதை பரிதாபமாக போயிடுது. அந்த சொப்பனத்தின்படியே யோசிப்பு சொன்னபடியே 3ஆவது நாளை தூக்கி போடுறார். பறவைகள் அவர் மாംசத்தை சாப்பிடும். ஒருத்தர் வாழ்வடைஞ்சார், ஒருத்தர் அழிந்து போனார். இந்த உலகமே அப்படி தான் பேலன்ஸ் ஆகி தான் போகுது. ஒருத்தர் அழிகிறார், ஒருத்தர் நல்லா இருக்கிறார். அப்படியே மாறி மாறி வருதுங்க. நம்ம அதை பற்றிலாம் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்காக வரல, பேசுகிறதுக்காக வரல. யோசிப்பு சொன்னது நடந்தது. தேவனுடைய பிள்ளை சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் சொல்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இப்படியாக எழும்ப வேண்டும். யோசிப்பை போல எழும்ப வேண்டும். இப்படித்தான் 3 நாளில் இப்படித்தான் நடக்கும், 3 மாதத்தில் இப்படித்தான் நடக்கும், இன்னும் 1 வருடத்தில் இப்படித்தான் நடக்கும் துணிந்து சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கின்றேன். எத்தனை பேர் அப்படி துணிஞ்சு எழும்புறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ திருக்கரசன் சொல்லவே பயப்படுறாங்க. ஏன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் போட்டு சிரிக்கிறதுக்குன்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க. வேதனையாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவிக்குரிய வரங்கள், அந்த எவ்வளவு கிருபா வரங்கள் எவ்வளவு மேலானவைகள். 3 நாளில் நடக்கும் என்று யோசேப்பு சொன்னார். அப்படியே நடந்தது. 3 நாளில் நீ உயர்த்தப்படுவாய், நீ தாழ்த்தப்படுவாய். அப்படியே நடக்குது. பார்வோன் பார்ட்டி கொடுக்குறார், பேர்த்டே பார்ட்டி. அன்று அறியாத மனுஷன். அப்போ ஆண்டவர் உள்ளத்தை ஏவுறாரு. அந்த பேர்த்டேயை முன்னிட்டு, ஜென்ம நாளை முன்னிட்டு அவர் ஒரு சில கைதிகளுக்கு விடுதலை, ஒரு சில கைதிகளை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போடுறார். தன்னுடைய பிறந்த நாளில் சில புண்ணியங்களை அவர் செய்ய விரும்பினார் என்று நாம் காண்கின்றோம். ஆண்டவர் மனதை அப்படி ஏவுறார். அந்த ஏவுதல்னால அவங்களுக்கு சொன்ன தரிசனங்கள் அப்படியே நிறைவேறி விடுகிறது. தான் சொன்ன வார்த்தை நிறைவேறணும்னா ஆண்டவர் யாரையும் எப்படினாலும் ஏவுவார். ஜென்ம நாள், பேர்த்டே பார்ட்டி. வேறு எந்த இடத்துலையும் புதிய ஏற்பாட்டில் ஹெரோது ராஜா பேர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாரு. வேறு எங்கேயும் நான் பார்க்க முடியல, அதிகமாக பார்க்க முடியல. இந்த இடத்துல அந்த மனிதன் ராஜா தன் பேர்த்டேயை முன்னிட்டு நல்ல காரியங்களை செய்வதை ஒரு வழக்கமாக கொண்டு வந்தார். நீங்கள் உங்கள் பிறந்தநாள் நல்ல காரியங்கள் செய்கிறீங்களா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு கர்த்தரை அறியாத மனுஷன் தான் பிறந்த நாளில் எவ்வளோ பேர் வாழ்வு கொடுக்குறாரு. நீங்கள் பிறந்த நாளில் ஏழைகளுக்கு உணவளிக்கிறீங்களா? நமது அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் இருக்கிறவங்களுக்கு உணவளிக்கிறீங்களா? ஊழியக்காரங்களை காணிக்கை அனுப்புகிறீங்களா? பிரதர், என் பேர்த்டே, என் பையனுக்கு பேர்த்டே, என் பேர பிள்ளைக்கு பேர்த்டே வச்சுக்கிங்க. அவர்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. உங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் வச்சுக்கிங்க. when birthday comes, உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்த நாள், ஜென்ம நாள் வருகிற பொழுது, நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்ட நாள் வருகிற பொழுது, கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு அழைத்து கொண்டு வந்த நாள் வந்த பொழுது எப்படியாக அதை செலவழிக்கிறீங்க? நிறைய பேர் குடித்து வெறித்து ஆட்டம் போட்டு, ஐயோ இந்த பேர்த்டே பார்ட்டியெல்லாம் நம்ம பார்க்கும்போது தலை சுத்துது. பயங்கரமாக இருக்கிறது. தண்ணீரை குடித்து, சாராயத்தை குடித்து, விருந்து சாப்பிட்டு, வெறி பிடித்து ஆடி மிகவும் கேவலமான களியாட்டங்களிலே ஆடுவதை பார்க்குறோம். இப்போ என்ன ட்ரெண்டிங்னா, கரெக்டாக 12 o'clock ஃப்ரெண்ட்ஸ்லாம், வாலிப பிள்ளைலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து விடிய ஆடுறாங்க. 12 மணிக்கு தான் பேர்த்டே பிறந்தது, கேக்கு வெட்டி. ஏன் இந்த கேள்வி என்னென்னா, இந்த வாலிப பிள்ளை 12 மணிக்கு பேர்த்டே பார்ட்டி கொண்டாடுன்னு போகிறான்னா அவங்க அம்மா ஏன் பெர்மிஷன் கொடுக்குறாங்கிறது தான். கண்டிப்பாக போகணுமா பார்த்துட்டு பேர்த்டே பார்ட்டி? சரி போமா, அனுப்பாதீங்க. 12 மணிக்கு போய் கொண்டாடினாங்க, ஆட்டம் போட்டாங்க, பையங்கள்லாம் வராங்கன்னா என்ன தவறு நடக்கலாம்? நாமே ஏன் வாசல் கதவுகளை திறந்து கொடுக்கணும் பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு? இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கி ஜென்ம நாட்களை எப்படி கொண்டாடுறாங்க, ஜெனிப்பிக்கப்பட்ட நாட்களை எப்படி கொண்டாடுறாங்க, பேர்த்டே பார்ட்டி எப்படி கொண்டாடுறாங்க? ஒரு சர்வே எடுத்து பாடுங்க. வாலிபர்கள்லாம் 12 மணிக்கு ஆட்டம் போட்டு குடித்து வெறித்து என்னெல்லாமோ காரியங்கள் நடக்கிறது. கேக்கு வெட்டி
ஃபூன்னு சொல்லி அந்த இதெல்லாம் ஊதி எப்படிலாமோ கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பி பர்த்டேன்னு பாடுறது மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் துதித்து, ஊழியக்காரர்களை நான் நினைத்து, ஏழைகளை நினைத்து, இதுபோல் முதியோர்களை நினைத்து நம்மாலே முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த பிறந்த நாள் வரும்பொழுது, நான் இந்த பூமிக்கு வந்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்துருக்கிறார், எவ்வளோ பேர் மறுமைக்குள்ளே கடந்து போயிட்டாங்க, புதிய வருஷத்துக்குள்ளே நான் கால்வெடி எடுத்து வைக்க ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. பாஸ்டர் இந்த பணத்தை வச்சுங்க, முதியோரெல்லாம் கட்டுனீங்க, இப்போ நீங்கள் நல்ல அனாதை இல்லை பிள்ளைகள் இல்லைங்களை கட்டுறீங்க, இதை வச்சுக்கிங்க, என் சார்பாக வச்சுக்கிடுங்க, என் பிள்ளை பேத்துற இதை வச்சுக்கிங்க பாஸ்டர். அங்கே இருக்கிறவங்களாம் நல்ல சாப்பாடு போடுங்க, முதியோர்களாம் நல்ல சாப்பாடு போடுங்க. நம்முடைய கை நீட்டப்பட வேண்டும். அந்த நாளிலே நாம் எப்படி நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்பதை ஆண்டவர் அங்கே கவனிக்கின்றவராக இருக்கின்றார். கர்த்தரை அறியாத ஒரு ராஜா ஒரு மனிதனை மறுபடியும் பாவத்தை மன்னித்து தன்னிடமாய் அவன் மறுபடியும் ஏற்றுக்கொண்டான், மறுபடியும் அந்த உத்தியோகத்தை கொடுத்தான், அவனுக்கு புது வாழ்வு கொடுத்தான். நாமும் கூட அநேகருக்கு புது வாழ்வு கொடுக்க வேண்டும். பிறந்த நாளை உதவி செய்வதில் நாம் கழிக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் அப்படியே ஏவப்பட வேண்டும், துடிக்க வேண்டும், உருக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, முதியவர்களுக்காக, அனாதை பிள்ளைகளுக்காக, அபலை பெண்களுக்காக, விதவைகளுக்காக நம்முடைய உள்ளமானது துடிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னொன்று, அவர் அங்கே பார்க்கிறோம், அந்த சுயம்பாவின் தலைவனை தூக்கி போடுறார். வேண்டாம், அவனை அழிச்சிருங்க, அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிச்சிடுறான். ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது பாவ பழக்கங்களை அழிச்சிடணும், கெட்ட நண்பர்களை நம்ம அழிச்சிடணும், கெட்ட சகவாசங்களை அழிச்சிடணும், கெட்ட தொடர்புகளை துண்டிக்கணும். புது வருஷத்துக்குள்ளே வந்துட்டேன், இனியும் அந்த தொடர்புகள் நமக்கு வேண்டாம், இனியும் இப்படிப்பட்ட தவறான உறவுகள் வேண்டாம், தவறான ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம். புகைப்பிடிக்கிறவங்க, போதை அடிக்கிறவங்க, கஞ்சா அடிக்கிறவங்க என் வீட்டில் விடமாட்டேன், அவனை என் வாழ்க்கையில் விடமாட்டேன், நான் இந்த மாதிரி தவறுகளை நான் செய்ய மாட்டேன். புதிய வருஷத்தில் வந்துட்டேன், ஒழிச்சிருங்க. சுயம்பாவிகளின் தலைவனை அந்த ராஜா அழித்து போட்டான், வேண்டாம் என்று சொன்னான். அவன் கதையை முடியுன்னு சொல்லி சொன்னான். நாமும் கூட வருடம் பிறந்த நாளுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது கண்டிப்பாக தேவையில்லாத நண்பர்களை, தேவையில்லாத தொடர்புகளை வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிவதற்கு நாம் பழக வேண்டும். ஒன்று, உதவி செய்ய வேண்டும். பிறந்த நாள் அன்றைக்கு உதவி செய்யணும், கையை நீட்டணும், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பார், அள்ளி அள்ளி கொடுக்கணும். ஒளியங்களுக்கு, வயதானவர்களுக்கு, அபலை பெண்கள். இன்னொரு பக்கம் பழைய தொடர்புகளை நம்ம தூக்கி எறி. இனி தண்ணி அடிக்க மாட்டேன், சாராயத்தை குடிக்க மாட்டேன், கஞ்சா போட மாட்டேன், கெட்ட வார்த்தையை பேச மாட்டேன், இனி தவறான இடங்களுக்கு நான் போக மாட்டேன்ப்பா. அந்த மாதிரியான பிரதிக்ஞைகளை நீங்கள் எடுக்கிறீர்களா? ஏரோது ராஜா சொல்லி கொடுக்கின்றார், பிறந்த நாளைக்கு இன்று நான் சுயம்பாகிலின் தலைவனை நான் தூக்கி எறிந்தேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியான ஒரு அனுபவம் நமக்கு வந்தால்தான், நாம் இந்த மாதிரி தவறான தொடர்புகளை தூக்கி எறிந்தால்தான் தேவன் நம்முடைய பிறந்த நாளிலே நம்ம மீது பிரியப்படுவார் என்று நாம் மறந்து விடவே கூடாது. நிறைய ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் ஞாபகம் இருக்கா? நான் கூட சொன்னேன், இந்த வருஷத்தில் அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், நான் தாராயம் குடிக்க மாட்டேன், நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், தேவனே உமக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன். நம்ம ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு தான் புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். பிறந்த நாளையும் கூட அதே போல் நாம் நல்ல தீர்மானங்களை எடுத்த பிறகு தான் நாம் பிரவேசிக்க வேண்டும். 40 நாட்கள் நான் சாராயம் குடிக்க மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், முடிஞ்ச உடனே பல மடங்கு நான் குடிப்பேன், நான் என்னனாலும் செய்வேன். அப்படி அல்ல, வாழ்நாள் பரியந்தம் நம்ம ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விடுறதுங்களா இருக்கணும். நிறைய பேர் 40 நாள் ஆனாலும் தாடி ஷேவே பண்ண மாட்டாங்க, மட்டனே வீட்டில் இருக்கா, சிக்கனே எடுக்க மாட்டாங்க. ஐயோ 40 நாள் முடிஞ்ச உடனே பாருங்க, ஐயோ விட்டதெல்லாம் பல மடங்கு பிடிப்பாங்க, சேர்ந்து குடிப்பாங்க, வெறிப்பாங்க. எதுக்குங்க இது? 40 நாள் கிறிஸ்தவனாக இருந்து என்ன ஆகிற போகுது? வாழ்நாள் பரியந்தம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க வேண்டும். அதுதாங்க முக்கியமான காரியம். கர்த்தரை அறியாத அந்த மனிதன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தான். தூக்கி போடு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை தூக்கி போடு, கர்த்தருக்கு பிரியமில்லாத நண்பர்களை தூக்கி போடு, உறவுகளை தூக்கி போடுன்னு சொல்லி தூக்கி போட்டானே. அதே மாதிரியாக வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். செய்வீர்களா? யார் உங்களுக்கு கர்த்தரை விட்டு உங்களுக்கு பிரிக்கிறாங்களோ, ஜெபம் பண்ணுறதுக்கு இடையூறாக இருக்காங்களோ, யார் தவறான பாதையில் அழைக்கிறாங்களோ அவங்கள தூக்கி தூர போடுங்க, வேண்டான்னு சொல்லுங்கள், அந்த உறவுகளே வேண்டான்னு சொல்லுங்கள். வாழ்க்கை இன்பகரமாக மாறுங்க. அந்த வருஷத்தை ஆண்டு மிகவும் மிகவும் அவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார், உங்களை உயர்த்துவார் என்பதை மறந்துடாதீங்க. அப்புறம் பாருங்கள், அதில் என்ன நடக்குது பாருங்கள்.
அந்த 40 அதிகாரத்தின் கடைசி வசனம் 23. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். எல்லாம் நல்லபடியாக நடக்குது. பானபாத்திரக்காரனுக்கு புது வாழ்வு கிடைக்குது. ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொன்னபடியே நடக்குது. அதே மாதிரி டெய்லி பார்வோனு கூட 3 நேரம் அவர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. பார்வோன்ட்ட முகமுகமாக பேசுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் கிடைக்குது. அவர் நல்லா என்ஜாய் பண்ணுறாரு, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஆனால் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த யோசேப்பை அவர் மறந்து விட்டார். நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை குறித்து நீ பார்வோன்ட்ட சொல்லுவாயா? நான் இங்கிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு உதவி செய்வாயான்னு அவர் கேட்டார். அந்த ஊழியக்காரன் ஞாபகமே இல்லைங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்து போயிட்டேன். 2 வருஷம் மறந்து போயிட்டேன். இது யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி. ஒரு மனிதனை நம்பினபடினாலே அவன் கம்ப்ளீட்டா மறந்து போனான். செய்யறேன்னு சொன்னவன் செய்யாமலே போயிட்டான். யோசேப்புக்கு பெரிய அடி, பெரிய அவமானம். இன்னைக்கு கூப்பிட்டுருவாரு ராஜா, இன்னைக்கு சொல்லியிருப்பாரு, நாளைக்கு சொல்லிடுவார், இந்த வாரம் சொல்லியிருப்பாரு, அந்த வாரம் சொல்லியிருப்பாரு. நம்பிக்கிட்டே இருக்கிறாரு யோசேப்பு. ஆனால் அது நிராசையாகி போய்விட்டது, காணல் நீராகி போய்விட்டது. இன்றைக்கு எனக்கு அழைப்பு வரும், இந்த வாரம் அழைப்பு வரும், அடுத்த மாதம் அழைப்பு வரும், நம்பிக்கையோடு இருந்திருப்பாரு. பானபாத்திரக்காரனி ராஜா நினைச்சு பார்த்துட்டே இருந்திருப்பார். இறுதியில் 2 வருஷம் ஆகுது, நடக்கவே நடக்காது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். மனிதனை நம்பியது தவறு என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். His eyes were open. மனுஷனை நம்பாதப்பா, என்ன நம்பு. ஆண்டவர் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருந்த அப்படி ஆவிக்கிற வாழ்க்கையிலே அந்த பானபாத்திரக்காரன் சில காலம் சில குழப்பத்தை கொண்டு வந்தார் என்று காண்கிறோம். மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், முதலிடம் கொடுப்போம் என்றால், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்கள் வரும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் இதை மனதிலே கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். எப்படியாவது ஆண்டவர் மீது மாத்திரம் நம்பிக்கை வையுங்கள், மனிதன் மீது நம்பிக்கை வைக்காதிருங்கள் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனையோ பேர் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வாக்குறுதிகளை நம்பி மோசம் போனதை சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. யோசேப்புவே ஏமாந்து போனாரே, நாமெல்லாம் ஏமாத்துறங்க. அந்த மனுஷன் எல்லாம் சாப்பிட்டான், நல்லா என்ஜாய் பண்ண, ராஜா கூட இருந்தான். ஆனால் ஒரு நாள் கூட அந்த ஏழை ஊழியக்காரனை தன் வாழ்க்கையில் நடக்க போது அப்பட்டமாய் அப்படியே சொல்லி கொடுத்த காண்பித்த அந்த ஊழியக்காரனை மறந்து போனான் என்று நான் காண்கிறோம் அல்லவா? அநேகர் இதுபோல வாழ்க்கையில் நம்பி ஏமாந்து போனதை நாம் மறந்து போகவே கூடாது. கர்த்தரை நம்புவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நம்மளுக்கு யார் உதவி செய்யுங்கிற அவசியம் இல்லை, யாரும் உதவி செய்யவும் மாட்டாங்க. நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் அசைக்கவே முடியாது. ஆண்டவர் நங்கூரமாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார். ஆனால் கொஞ்சம் அக்கம் பக்கம் கண்ணு போயிடுச்சு அப்படின்னா, பேதுரு தண்ணியில் நடக்கும்போது அங்கங்கே பார்த்தது மூழ்கி போன மாதிரி நாமும் அங்கங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா, அவர் உதவி செய்வார், உதவி செய்வார் பார்த்தா ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டாங்க. நம்பிக்கை ஆண்டவர் மீது வைப்போம் பிரியத்துக்குரியவர்களே. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. கர்த்தர் ஒருவரே நமக்கு உதவி செய்ய முடியும் என்று இந்த உலகத்தில் வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அவர்தான் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுகிற தெய்வம், தட்டி கொடுக்கிற தெய்வம், பலப்படுத்துகிற ஆண்டவர், சரியான நேரத்தில் தூக்கி விடுகிற ஆண்டவர், எல்லாருக்கும் என் பிள்ளைன்னு சொல்லி காமிக்கிற ஆண்டவர் அவர் இருக்காருங்க. அவரையே நம்புங்க. பால் மரவா பிள்ளைகளை போல நம்பிக்கிட்டு இருங்க. உங்கள் பெற்றோர்கள் நம்புகிறாங்க, நம்ம ஆண்டவரை நம்புவோம், நமக்கு வாழ்க்கையில் வெற்றி. யோசேப்பு கடைசியில் முடிவு பண்ணிட்டார், இனி ஆண்டவரே நான் மனுஷனை நம்ப மாட்டேன், இனி உண்மைதான் நம்புவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்துட்டார். அவர் மனம் திரும்புகிறார், தான் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிறார், ஆண்டவர்கிட்ட வாரார் நம்பிக்கை வச்சு, மறுபடியும் ஜெபம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறார். அதுபோல் நாம் விழுந்து கிடக்கிற தாவீதின் கூடாரத்தை எடுத்து நாம் கெட்டுவோம். விழுந்து கிடக்கிற பலிபீடங்களை, இடிக்கப்பட்டிருக்கிற பலிபீடங்களை மறுபடியும் செப்பனிட்டு மறுபடியும் ஆண்டவருக்காக நாம் வாழ ஆரம்பிப்போம். ஆண்டவருக்காக நாம் வைராக்கியம் கொள்ளுவோம். இரவு பகலும் நாம் ஜெபிப்போம், நாம் பைபிளை வாசிப்போம், ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருப்போம். அப்பொழுது நாம் விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை மறந்துவிடவே கூடாது. 30 வருட இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் எப்பொழுதும் ஆண்டவர் மீதே நம்பிக்கையை நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் எனக்குள்ளே சொல்லி அவரையே நம்பி நான் ஓடி வருவ கர்த்தர் எனக்கு பலம் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பேர் வந்தாங்க, போனாங்க, இருப்பேன்னு சொன்னாங்க, இல்லாமல் போனாங்க. உனக்கு உயிரையும் கொடுப்பேனாங்க, இன்றைக்கி உயிரை எடுக்க நிற்கிறாங்க. ஆனாலும் கூட தேவனும் அதே போல் வாழ்க்கையில் இருந்து கொண்டே வருகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலும் இருப்பார், உங்களையும் ஒரு ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? நீயே கர்த்தர் விரும்பும் மதுர கனியே, காணவே அன்பாய் உன்னை தேடி வராரே.
கனியே கர்த்தர் விரும்பும் மதுர கனியே, காணவே அன்பாய் உன்னை தேடி வராரே. பூத்து மலரும் பூவுமல்ல, பூவையர் விரும்பும் பூவுமல்ல, பூத்து மலரும் பூவுமல்ல, பூவையர் விரும்பும் பூவுமல்ல, மாந்தர் விரும்பும் பூவல்ல, மகிமை இயேசு விரும்பும் அன்பு, மகிமை இயேசு விரும்பும் அன்பு, கனியே கர்த்தர் விரும்பும் மதுர கனியே, காணவே அன்பாய் உன்னை தேடி வராரே. கனியே கர்த்தர் விரும்பும் மதுர கனியே, காணவே அன்பாய் உன்னை தேடி வராரே. அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளில் கூட எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு தந்தீங்க. பிறந்த நாளை கொண்டாடுவது எப்படி என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்தீங்க. ஆண்டவரே, பாவ பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் சொல்லிக் கொடுத்தீங்க. ஒருபொழுது மனிதர்கள் மீது எங்கள் நம்பிக்கையை வைத்து நாங்கள் சோரம் போய்விடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. அதற்காக நன்றி அப்பா. எவ்வளவோ மனிதர்கள் ஆண்டவரை இப்படியாக தகப்பனே மனிதர்களை நம்பி 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 பணத்தை கொடுத்து எல்லாற்றையும் கொடுத்து ஏமாந்து போனதை நாம் அறிவோம். ஆண்டவரை, நாங்களும் இந்த தவறை செய்து ஏமாந்து விடாதபடி எப்பொழுதும் உம்மீது மாத்திரம் நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பல பொறுப்புகள், பல தேவைகள், பல நெருக்கங்கள் எல்லாம் எங்களை சூழ்ந்திருக்கிறதப்பா. நீங்கள் ஒருவரே எங்களை நடத்த முடியும். எங்கள் தேவைகளை நீர் ஒருவரே சந்திக்க முடியும் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா தகப்பனே, நம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை எப்படியாவது வெளியே கொண்டு போங்கப்பா. என்னை எப்படியாவது இந்த சிறைச்சாலேருந்து வெளியே கொண்டு போங்கப்பா. எப்படியாவது இந்த வியாதிங்கிற சிறைச்சாலேருந்து வெளியே கொண்டு போங்க ஐயா. எப்படியாவது இந்த கடனுங்கிற சிறைச்சாலேருந்து எங்களை வெளியே கொண்டு போங்க ஐயா. சாபம்ங்கிற சிறைச்சாலேருந்து வெளியே கொண்டு போங்க ஐயா. எவ்வளோ பேர் இன்றைக்கு ஆண்டவரை விடுதலையை நாடி தேடி திரிகிறாங்க. வாழ்வடைந்திருக்கிற அநேகர் தங்கள் வாழ்வடைந்திருக்கிற காலத்தில் ஏழைகளை மறந்து விடுவதையும் பழைய நண்பர்களை மறந்து விடுவதையும் காண்கிறோம். ஆண்டவரை, நீர் ஒருவரே தகப்பனே சோத்திரமையா, எப்படியாவது மனமிறங்க வேண்டும். நீர் ஒருவரே எப்படியாவது உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஆண்டவரை, நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ராஜா. இது நாமத்தில் நாளிலும் கூட வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு வருகிறோம். அநேகர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுகம் கிடைக்குமா, நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவேனா, மறுபடியும் வேலைக்கு போவேனா, மறுபடியும் நடப்பேனா, பல கேள்விக்குறிகளோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்து எப்படியாவது அவர்களை காப்பாற்றி எப்படியாவது மறுபடியும் அவர்களை வாழ்விக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். என்னுடைய கிருபையின் கரமானது அவளோடு கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ராஜா. என்ன வியாதியாக இருந்தாலும், புண்ணாக இருந்தாலும், என்ன வேதனையாக இருந்தாலும் இப்பொழுதே அது மறைந்து ஒரு சுகத்தோடு பலத்தோடும் பிள்ளைகள் சுகமாக இந்த பூமியில் வாழத்தக்கதாக ஆண்டவரே நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்பா, சூழ்ந்திருக்கிற இருள் நீங்கட்டும், பொல்லாத ஆவியின் பிடிகளில் தளரட்டும். உடைய பிள்ளைகள் உயிர்த்தப்பட்டும். கடன்களை தாங்க முடியல, வட்டி கட்ட முடியல, தேவைகள் நெருக்குது, நான் என்ன செய்வேன், இந்த வாரத்தை எப்படி நான் சந்திப்பேன், இதனால எப்படி சந்திப்பேன், நாளைய தினத்தை நான் எப்படி சந்திப்பேன்னு சொல்லி கலங்குறவங்களுக்கு நீங்களே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பணம் வர முடியாதபடி முற்றுகை இருக்குமென்று அந்த முற்றுகையை உடைத்து போட்டு ஆசீர்வாதங்கள் உள்ளே வரும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் தாருங்க, சுகத்தை தாருங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்து எதிர்காலமையை உதவி செய்யுங்க. கவர்மெண்ட் ஜாபு காத்திருக்கிறவங்க, விசா காத்திருக்கிறவங்க, நல்ல இடங்களை வாங்கணும், வீடு கட்டணும் காத்திருக்கிறவங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. திருமணம் ஆகணும், குழந்தை செல்வ வேணும்னு காத்திருக்கிறவங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. இந்த இடம் விற்கட்டும், இந்த நிலம் விற்கட்டும், விற்றாதான் பணம் வந்தால் தான் வாழ முடியும்னு சொல்கிறவங்களுக்கு நிலங்கள்லாம் விற்க கத்தர் உதவி செய்யுங்க. நல்ல பையர்ஸை வாங்கிட்டு வாங்க ஆண்டவர். அப்படியே செய்வீங்க, அதற்காக நமக்கு சோத்திரம். தொடர்ந்து கத்தர் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. முக்கியமாக ஆண்டவரே, வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. அடிமைத்தனத்தில் இருக்கவங்களை மீட்டெடுத்துக்கொள்ளுங்க. உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளுக்காக, இந்திய தாய் திருநாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும், அனைத்து ஆலயங்களையும் திருச்சபைகளையும் ஊழியக்காரர்களையும் பாஸ்டர்ஸையும் ஆசீர்வதியும். முக்கியமாக ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிறேன். ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற அநேக மக்களை உண்டு, அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தகப்பன் அடைக்கலான் குறி முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாரும். அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம், ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட நீரே எல்லா உதவிகளையும் செய்யும், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிடைய அந்யோன்யமில்லாத பிரசனம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.